ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஷெரின் ஸ்டைல் கீ ரைஸ் அண்ட் தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். பாய் வீட்டு ஸ்டைல் கீ ரைஸ் குஸ்கா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஷெரின் வீட்டு ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் சூடானோன்னே இது கீ ரைஸ்னால கொஞ்சம் தாராளமாகவே கீ ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கீ ஊற்றுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஆயிலும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ கிராம்பு, ஏலக்காய் மூணு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டை ஒன்று பெருசாக இருந்ததுனால அதையும் உடச்சி 3 பீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அது கூட சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் கீறி போட்டிருக்கேன். ஸோ 2த்தையும் லைட்டாக வதக்கிட்டு இந்த அளவு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை அதையும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா வதக்கிட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி திருப்பி வதக்குறோம். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ சாப்பாடுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி. நான் அந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் தண்ணி எடுக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியணும், கொஞ்சம். ஸோ அப்போ நம்ம ரைஸும் ஆட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக சால்ட்டு கரெக்டாக இருக்கும் ரைஸோட. அப்புறம் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸு. ஸோ எல்லா ஆனியன், டொமேட்டோ போட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப கிளறாமல். ஏன்னா அரிசி உடஞ்சிரும். அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பும் நார்மல் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். ஸோ 5 மினிட்ஸ் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கீழே தண்ணி இருக்கா, அடி பிடிக்காமல் இருக்கான்னு. ஸோ அப்போயும் லைட்டாக ஜென்டலாக இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி லிட்டை மூடி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தா அந்த தண்ணிலாம் போயிடுச்சு. இப்போ தம் போடலாம். இந்த லிட்டை மூடிட்டு உங்கள்கிட்ட எது வெயிட்டான பாத்திரம் இருக்கோ அதில் நிறையா தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது நார்மல் ஹீட்லேயே அடுப்பு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸோ அந்த நார்மல் ஹீட்லேயே அது நல்லா இன்னுமே சாஃப்ட் ஆகும், நல்லாவே குக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 5 minutes later. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா ஆவி பறக்க கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா தண்ணியும் வற்றி போய் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. தனித்தனியாக உதிரியாக ரைஸும் ரெடி. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கீ ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணி இந்த கீ ரைஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தால்ச்சா செய்யலாமா? இதோட இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஷர்லாம் போய் பருப்பு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன நான் சேர்க்க போகிறேன்னா, ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறோம். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, ரெண்டுத்தையுமே ஒரே அளவு ஈக்குவலாக சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த புதினா, மல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்றோம். இதெல்லாம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் வெஜிடபிள் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். பிரிஞ்சால், ஸோ 2 பிரிஞ்சாலை 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது தாளிச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு திருப்பி கலக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தால்ச்சாக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். அண்ட் தென் கரம் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு இந்த வெஜிடபிள், இந்த பருப்பு எல்லாத்தையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல்லுக்காக மட்டன் இல்லைனா சிக்கன் குட்டி குட்டி பீஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இது நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள், இந்த பருப்போடெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றுறோம். இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இந்த போட்டிருக்க மட்டன் அப்புறம் வெஜிடபிளில் குக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 2 விசில் வந்தோடனே இதை ப்ரெஷர் குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் ப்ரெஷர்லாம் போய் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லா பருப்பு போட்டிருந்த வெஜிடபிள் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இந்த மீன் டைமில் இந்த விசில் குக்கரில் வைக்கிற டைமில் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். புளி சாறை எடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தால்ச்சா கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஹை ஸ்பீடில் வச்சு இதை கொதிக்க வைக்க போகிறேன். இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா புளிப்பு வேணும்னா புளிப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா உப்பு போடுறதுனா போட்டு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தால்ச்சா கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா தால்ச்சா கொதிக்குது. ஸோ நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு தால்ச்சா. அவ்வளோதான், இப்போ ரெடி டு சர்வ் தான். இப்போ கீ ரைஸும் தால்ச்சாவும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸ்டே டியூன். டாடா.